பல மனிதர்கள் இயற்கையாக வேறு எந்த வழியிலாவது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று முயற்சி எடுப்பார்கள். தேவனுடைய சர்வ வல்லமைக்கு ஈடுகட்ட அவர்கள் எதையாவது செய்ய முயற்சிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவனுடைய அந்த மகத்துவமான ரட்சிப்பின் திட்டத்தை கிரகிக்க முடியாது. ஆனால் சாதாரணமானவர்கள் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை மிக எளிதாக விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். TWRின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியின் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து வரும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே ரோமர் 9 அதிகாரம் 18 வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இன்று பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளேயும் வாசமாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய மகிமையை வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் விளங்க பண்ண வேண்டும் என்றும், பாலஸ்தீன தேசம் யூதர்களுக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டது என்றும், தேவன் தமது அநாதி தீர்மானத்தின்படி அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் செய்கிற எல்லா காரியங்களையும் நீதியாகவே செய்கிறார் என்றும், தேவன் உருவாக்கிய இந்த உலகத்திலே நாம் வாழும் வரை அவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ரோமர் 9 அதிகாரம் 19 வசனம் முதல் 33 வசனங்கள் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாடத்திலே பவுல் குயவனோடு நம்மை எவ்வாறு ஒப்பிடுகிறார்? தேவனுடைய பொறுமையை குறித்து பவுல் என்ன கூறுகிறார்? தேவன் யாரை மீட்டுக்கொள்வார் என்பதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். ஆயத்தம்தானா? பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ரோமர் 9 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். 9 அதிகாரத்திலே யூதர்களிலே மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று பவுல் விளக்கி கூறிக்கொண்டிருந்தார். தேவன் யார் மேலே இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவர்கள் மேலே இரக்கமாயிருப்பார் என்று சிந்தித்தோம். இறுதியாக தேவன் பார்வோனையும் தெரிந்தெடுத்து பயன்படுத்தினார். தன்னுடைய உள்ளத்திலே அவன் எதை செய்ய வேண்டுமென்று அவர் விரும்பினாரோ அதை செய்யும்படியாய் செய்தார் என்று சிந்தித்தோம். ரோமர் 9 அதிகாரம் 19 வசனத்தை பாருங்கள். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். இது இயற்கையாக எந்த மனிதனும் சிந்திக்கும் ஒரு சிந்தனை. தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துவார் என்றால் பார்வோனிடத்திலே அவர் எப்படி குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? தேவனுடைய திட்டத்தை தானே அவன் நிறைவேற்றுகிறான் என்று கேட்கலாம். 20 வசனம் பாருங்கள். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு மனிதனுடைய கணிப்பு அல்ல. இந்த கேள்விக்கான விடை தேவனுடைய மகத்துவத்திலேயும் தேவனே சகலத்தையும் ஆளுகிறவர் என்பதிலேயும் அடங்கியிருக்கிறது. அவிசுவாசம் கலகத்திற்கு காரணமாயிருக்கிறது. அது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் தேவனுடைய கோபாக்கினைக்கும் அடியில் இருக்கிறது. முக்கியமான காரியம் என்னவென்றால் தேவன் தேவனாயிருக்கிறார். சிறிய மனிதன் அதை எள்ளளவும் மாற்ற முடியாது. அடுத்த சில வசனங்களிலே பவுல் குயவனை குறித்தும் அவன் செய்யும் களிமண் பாத்திரத்தை குறித்தும் பேசுகிறார். தேவன் குயவனாயிருக்கிறார், நாம் களிமண்ணாயிருக்கிறோம். தேவன் பூமியின் புழுதியிலிருந்து தான் மனிதனை உருவாக்கினார். குரங்கிலிருந்து அவர் துவங்கவில்லை. மனிதனே தன்னை ஒரு குரங்காக்கி கொண்டான். ஆனால் தேவன் மனிதனை அவ்வாறு படைக்கவில்லை. பூமியின் மண்ணிலிருந்தே அவனை உருவாக்கினார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 103 சங்கீதம் 14 வசனத்திலே நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லுகிறார். நாம் தான் சில வேளைகளிலே இதை மறந்து போகிறோம். ஆபிரகாம் தன்னை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 18:27 பாருங்கள். இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டோரோடே பேச துணிந்தேன் என்கிறார். ரோமர் 9 அதிகாரம் 21 வசனத்தை பார்ப்போம். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் மனுக்குலம் என்னும் களிமண்ணிற்குள்ளே கையை வைத்து ஒன்றை மோசேயாக வணைகிறார். மீண்டுமாக தன்னுடைய கரத்தை நீட்டி களிமண்ணை எடுத்து
பார்வோனாக வணைகிறார். ஆரம்பத்திலே அது அருவருப்பான, யாரும் விரும்பாத, பார்க்க சகிக்காத, பாவம் நிறைந்த களிமண்ணாயிருக்கிறது. அவருடைய இரக்கமே ஒரு பாத்திரத்தை கனமான பாத்திரமாக வணைகிறது. களிமண்ணின் மற்றொரு பகுதியை கனவீனமான பாத்திரமாக உருவாக்க கொய்யவனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. இப்பொழுது ரோமர் 9:22 முதல் 24 வரை வாசிக்கிறேன். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாயிருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல பிரஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. தேவன் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறபடினாலே தன்னுடைய விருப்பப்படி அவர் எதையும் செய்யலாம் என்பதை பவுல் தெளிவாக எடுத்துச் சொல்கிறார். இப்பொழுது தேவன் பொறுமையாக செயல்படுகிறார். கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேலும் அவர் பொறுமையாயிருக்கிறார் என்கிறார். அவர்களை அழிவுக்காக அவர் நியமிக்கவில்லை. அந்த களிமண்ணுடைய களங்கமும் பாவமுமே அப்படி நியாய தீர்ப்பை அவர்கள் மேலே கொண்டு வந்தது. உடனடியான நியாய தீர்ப்பை தேவன் இப்படிப்பட்ட பாத்திரங்கள் மேலே வருவிக்க முடியும். ஆனாலும் அவர் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். எனவே நமக்கு ஒரு சுயாதீனத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். பார்வோன் மனம் திரும்புவதற்கான சகல வாய்ப்புகளையும் அவர் கொடுத்தார். தேவனுக்கு கீழ்ப்படிய எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தார். தேவன் பாவத்தை வெறுத்தாலும் இறுதியாக அவர் அதை நியாயம் தீர்க்க வேண்டும். அவருடைய இரக்கமானது அவருடைய சிருஷ்டியின் மேலே எப்பொழுதும் கடந்து செல்கிறதா இருக்கிறது. கோபாக்கினையின் பாத்திரமாக யூத தேசம் இருந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே எருசலேம் அழிக்கப்பட்டது. இந்த அழிவை குறித்து இயேசு கிறிஸ்துவும் முன்னறிவித்தார். அந்த எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்றார். இறுதியாக கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே நியாய தீர்ப்பு வந்தபொழுது தேவன் ஒரு சிறு கூட்ட மக்களை பாதுகாத்தார். அவர்களே கிருபையின் பாத்திரங்கள். தொடர்ந்து நாம் பார்க்க போகிற வசனங்கள் வேறு ஒரு பிரிவாய் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசமானது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது என்பதை தெளிவாக கூறிவிட்டார். அவர் ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அந்த தேசத்திலே தன்னிடமாய் திரும்பினவர்களை அவர் ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, யூதர் அல்லாத மக்கள் மத்தியிலிருந்தும் ஒரு கூட்ட மக்களை தனக்கென்று அவர் அழைக்கிறார். பாருங்கள், ரோமர் 9:25-26 வசனங்கள். அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. இப்பொழுது நாம் பார்த்த வசனம் ஓசியா 2:23 வசனத்திலே இருக்கிறது. இது இஸ்ரவேல் ராஜ்யத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பேதுரு இந்த வாக்குத்தத்தத்தை அன்று இருந்த யூத மக்கள், அதாவது யூத தேசத்தின் தொடர்ச்சியோடு ஒப்பிட்டு விசுவாசித்தார். கிறிஸ்துவனிடத்திலே திரும்பிய யூத ஜனங்களை பார்த்துத்தான் அவர் இவ்வாறு கூறினார். பாருங்கள், 1 பேதுரு 2:9-10 வசனங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ரோமர் 9:26 வசனத்தில் நாம் பார்த்த 2வது தீர்க்க தரிசனம் ஓசியா 1:10 வசனத்தை மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறது. இது யூதரல்லாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக எதிர்காலத்திலே திரும்புவதை குறித்து சொல்லுகிறது. இதை குறித்து யாக்கோபு சொல்லும் பொழுதும் அப்போஸ்தலர் 15:16 வசனத்திலே, எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு என்று குறிப்பிடுகிறார். எனவே தேவன் ஐரோப்பா கண்டத்தின் உள்ளே பலரை சந்தித்தார். ஐரோப்பா கண்டத்தில் இருந்த ஜனங்கள் மிகவும் உன்னதமானவர்கள் என்பதனாலே அங்கே சுவிசேஷம் அனுப்பப்படவில்லை. பவுலினுடைய காலத்திலேயே சீன மக்கள் மிக முன்னோடியான ஒரு நிலைமையிலே இருந்தார்கள். இருந்தாலும் முதலாவது சுவிசேஷம் ஐரோப்பா கண்டத்திற்குள்ளே சென்றது. ரோமர் 9:16 வசனத்தை பார்த்தால், ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம் என்று பார்த்தோம். ரோமர் 9:27-28 பாருங்கள். அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார்.
கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். நேரடியான ஒரு விளக்கத்தை இந்த வசனத்திற்கு கொடுக்க வேண்டுமென்றால், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியும் கதறினார். இஸ்ரவேல் மக்களின் எண்ணிக்கை கடற்கரை மணலுக்கு ஒப்பாய் இருக்கும் என்றால் ஒரு சிறு கூட்ட மக்களே ரட்சிக்கப்படுவார்கள். ஏனென்றால் தேவன் இந்த பூமியிலே தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். நீதியும் நேர்மையுமாய் அதை செய்து முடிப்பார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்தாளுகிற வசனம் ஏசாயா 10 அதிகாரம் 22, 23 வசனங்களாகும். மகா உபத்திரவ காலத்திலே ஒரு சிறு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களே ரட்சிக்கப்படுவார்கள். ஒருவேளை அந்த சதவீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1,44,000 யூதர்களே அந்நாட்களிலே ரட்சிக்கப்படுவார்கள். இது மிகவும் குறைந்த ஒரு விகிதாச்சாரம்தான். அந்த காலகட்டத்திலே யூதரல்லாத மற்ற ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த 1,44,000 பேர் கர்த்தருக்கு சாட்சிகளாயிருப்பார்கள். எப்பொழுதுமே யூத ஜனத்திலே ஒரு சிறு கூட்டம் அவ்வப்பொழுது ரட்சிக்கப்பட்டு வருவதை சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல யூதரல்லாதவர்கள் மத்தியிலேயும் ஒரு சிறு கூட்ட மக்கள் அக்காலத்திலே ரட்சிக்கப்படுவார்கள். ஏன் அவ்வளவுதானா என்று நீங்கள் கேட்கலாம். இது தேவன் அந்த காலத்திலேயும் காட்டுகிற ஒரு இரக்கத்தையே நமக்கு காட்டுகிறது. ஒரே ஒருவரை அவர் ரட்சித்தாலும் அது அவருடைய இரக்கத்தை தான் வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒருவருமே தகுதி உள்ளவர்கள் அல்ல. ரோமர் 9 அதிகாரம் 29 வசனம், அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். இங்கேயும் பவுல் ஏசாயா 1 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்து எழுதுகிறார். இது ஒரு அதிர்ச்சி தரும் வாக்கியமாக இருக்கிறது. என்றாலும் உன்னதமான தேவனின் மகத்துவத்தை காட்டுகிறதாய் இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட தேசமே சோதோமை போல கொமோராவை போல தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்யும் என்றால் தேவனுடைய இரக்கமில்லாமல் எந்த ஒரு சிறு கூட்டத்தையும் அவர் மீட்டெடுக்க முடியாது. யூதர்கள் தாங்கள் யூத குலத்தவர்கள் என்பதை குறித்த பெருமை பாராட்டுகிறார்கள். சிலர் தாங்கள் இணைந்திருக்கும் திருச்சபை குறித்து இன்றைக்கு பெருமை பாராட்டுகிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய இரக்கம் மட்டுமே நாம் நரகத்திற்கு போகாமல் நம்மை காக்கிறதாய் இருக்கிறது. ரோமர் 9 அதிகாரம் 30 வசனம், இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. இது நம்மை உலுக்கும் ஒரு வாக்கியமாய் இருக்கிறது. யூதர் அல்லாதவர்கள் விருப்பமற்றவர்களாக செயல்படாதவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவிலே நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஏனென்றால் தேவனே அவர்களுக்காக செயல்பட்டார். தேவன் அவருடைய ரட்சிப்பை வாஞ்சித்தார். இதை குறித்து பழைய ஏற்பாட்டு புத்தகமும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறது. ஏசாயாவும் பிரஜாதியானவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார். ரோமர் 9 அதிகாரம் 31 வசனம், நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நீதியை கொடுக்க வேண்டிய ஒரு சட்டத்தின் பின்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் சென்றாலும் அவர்கள் அந்த பிரமாணத்தை கை கொள்ள முடியவில்லை. மோசேயின் பிரமாணத்தை கொண்டு ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ யூதர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களால் அதை உண்டாக்க முடியவில்லை. இன்றைக்கும் தேசங்களை பாருங்கள், பற்பலவிதமான சமய பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறவர்களைத்தான் நற்செய்தியினாலே சந்திப்பது கடினமானதாக இருக்கிறது. சடங்காச்சாரங்களுக்கு அடிமைகளாயிருக்கிற கிறிஸ்தவர்களையும் ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துவது கடினமான ஒன்றாய் இருக்கிறது. தேவனுடைய சர்வ வல்லமையும் அதிகாரத்தையும் மனிதனுடைய பொறுப்புகளோடு கூட ஒப்பிடவே முடியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தெளிவாக சொல்லும் பொழுது, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அது உங்களுடைய பொறுப்பு என்கிறார். மார்க் 8 அதிகாரம் 34 வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று அழைப்பு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் 6 அதிகாரம் 37 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். நீங்கள் வரலாம், ஓரமாக நின்று கொண்டு நான் தெரிந்தெடுக்கப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அருமையானவர்களே, ஒரு பொறுப்புக்காக தாங்கள் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற எல்லாருமே முன்னணியிலே வெளியே வந்தார்கள். அப்படி வெளியே வந்தவர்களிலே தான் பொறுப்புக்கு மக்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்களும் ரட்சிக்கப்பட விரும்பவில்லை என்றால் நீங்களும் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட நீங்கள் விரும்பவில்லை என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. அருமையானவர்களே, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். தனது சொந்த விருப்பப்படியே அவர் காரியங்களை செய்ய போகிறார். ஆனால் அழைப்பு உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் அவரண்டை வந்தால்
உங்களுக்கும் ரட்சிப்பு உண்டு. தேவனுடைய சித்தம் எப்பொழுதும் சரியானதாகவே இருக்கும். ஏனென்றால் அவரிடத்திலே கொஞ்சமும் அநீதி இல்லை. அவர் தவறு செய்வதில்லை. மனிதன் தவறு செய்கிறான். பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள். இருந்தாலும் மக்கள் அவர்களையும் நம்புகிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக விசுவாசிக்க கூடாது? அவர் நீதி உள்ளவர், அவர் நல்லவர், அவர் செய்வது எல்லாமே சரியானதாக இருக்கும். ரோமர் 9:32-33 வசனங்களை வாசிக்கிறேன். என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு மேற்கோள்கள் ஏசாயா 8:14 16 எடுக்கப்பட்டதாயிருக்கிறது. யூதர்கள் இடறினார்கள். யூதர் அல்லாதவர்களுக்கு சிலுவையானது பைத்தியமாய் தோன்றியது. ஆனால் விசுவாசித்தவர்களுக்கு, அவர்கள் யூதரானாலும் கிரேக்கனானாலும் அது ரட்சிப்பை கொடுத்தது. தாழ்மை உள்ளவர்கள் சாதாரண மனதோடு கூட சாதாரண விசுவாசத்தோடு வருவார்கள். இயற்கை மனிதனானவன் இயற்கையாக வேறு எந்த வழியிலாவது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்பான். தேவனுடைய சர்வ வல்லமைக்கு ஈடுகட்ட அவன் எதையாவது முயற்சிப்பான். ஏனென்றால் அவனுக்கு தேவனுடைய அந்த மகத்துவமான ரட்சிப்பின் திட்டத்தை கிரகிக்க முடியாது. ஆனால் சாதாரணமானவர்கள் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை எளிதாக விசுவாசிக்கிறவர்களாயிருப்பார்கள். அருமையானவர்களே, நீங்கள் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை விசுவாசித்திருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் உள்ளத்திலே இடம் கொடுங்கள். அவர் உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அவர் பக்கமாக திரும்புங்கள். அவரே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையை கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். பாவம் மன்னிக்கப்படுவதற்காக எப்படி அவரை விசுவாசிக்கிறீர்களோ அதை போலவே உங்களை இயேசு கிறிஸ்துவைப் போல அவரே மாற்றுகிறார் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த செயலையும் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, யூதரானாலும் கிரேக்கரானாலும் எல்லாரும் உமக்கு முன்பாக சமமாய் இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் சாதாரண நம்பிக்கையோடு கூட உம்மிடத்திலே வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளவில்லை என்று நாங்கள் வாசித்தோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் யார் யார் நித்திய ஜீவனுக்காக, பரலோக வாழ்க்கைக்காக, முக்திக்காக உம்மிடத்திலே தங்களுடைய நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பரலோக வாழ்க்கையின் நிச்சயத்தையும் கொடுத்து உமக்குள்ளே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? அவிசுவாசம் கலகத்திற்கு காரணமாக இருக்கிறது. தேவன் ஆளுகை செய்கிறவராக இருப்பதினால் அவர் தனது இஷ்டப்படி எதையும் செய்வார். முதலாவது சுவிசேஷம் ஐரோப்பா கண்டத்திற்குள்ளே சென்றது. எப்பொழுதுமே யூதரிலே ஒரு சிறு கூட்ட ஜனங்களே ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. சங்கீதம் 103:11.